ஸ்பேஸ்ல இந்த நட்சத்திரங்கள் ரொம்ப பிரகாசமா ஒளிருது. இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் எதால உருவாகி இருக்கும்னு நம்ம கண்டிப்பா வியந்திருப்போம். 1859 ஜெர்மனில இருந்த ஒரு லேப்ல குஸ்டாவ் கிரிச்சாஃப் மற்றும் ராபர்ட் பன்சன் ஆகிய 2 விஞ்ஞானிகளும் இரவு வானத்தை பார்த்து இதே கேள்வியை தான் கேட்டாங்க. ராபர்ட் பன்சன் லேப்ல வெவ்வேறு தனிமங்களை அதிக வெப்பநிலைக்கு சூடாக்கும் போது அது வெவ்வேறான வண்ணங்கள்ல ஒளிர்வதையும், கிர்ச்சாஃப் அந்த ஒளியை ஒரு பிரிசம் மற்றும் சிறிய ஸ்லிட் கொண்டு நிறமாலையா பிரித்து ஆய்வு செய்யும் போது அதுல சில தனித்துவமான பிரைட் லைன்ஸ் இருப்பதை கவனிச்சாரு. இந்த பிரைட் லைன்ஸ் ஒவ்வொரு எலிமெண்ட்ஸுக்கும் தனித்துவமாகவும் ரொம்ப கச்சிதமாகவும் இருந்துச்சு. இதை தான் நம்ம எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வாயுவை சூடுபடுத்தும் போது அது எந்தெந்த ஃப்ரீக்வன்சிஸில் ஒளியை உமிழுதோ அதே வாயுவின் வழியா ஒரு கண்டினியூஸ் லைட்டை செலுத்தினா அது உமிழ்ந்த அதே ஃப்ரீக்வன்சியை துல்லியமாக உறிஞ்சிக்கொள்ளும். அப்படி உறிஞ்சப்பட்ட இடங்கள்ல ஒளிரும் கோடுகளுக்கு பதிலாக டார்க் லைன்ஸ் காணப்படும். இதுக்கு பேர் தான் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். சூரியனோட மையப்பகுதியிலிருந்து ப்ரொபகேட் ஆகுது ஒரு கண்டினியூஸ் லைட். ஆனால் அந்த ஒளி சூரியனோட சற்று குளிர்ந்த அட்மாஸ்பியரான குரோமோஸ்பியர் வழியாக கடந்து வரும்போது அங்கே இருக்கிற தனிமங்கள் தங்களுக்கு உரிய குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியை உறிஞ்சிக்குது. அதனால தான் சூரிய ஒளியை பிரித்து பார்க்கும்போது அதில் சில கருமையான கோடுகள் தென்பட்டது. சூரிய ஒளியில் காணப்பட்ட இந்த டார்க் லைன்ஸை இங்கே பூமியில் உள்ள தனிமங்களை சூடாக்கும் போது கிடைக்கும் எமிஷன் லைன்ஸோட ஒப்பிட்டு பார்த்து சூரியனோட குரோமோஸ்பியரில் என்னென்ன வாயுக்கள் ஒளிஞ்சிருக்குன்னு அவங்களால உறுதியாக கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அதுக்கு அவங்க பயன்படுத்தின முறை தான் ஸ்பெக்ட்ரோமெட்ரி, நிறமாலை அளவியல். இந்த கண்டுபிடிப்புக்கு கிரிச்சாஃப் மற்றும் பன்சன் பயன்படுத்தின கருவி தான் ஸ்பெக்ட்ரோமீட்டர். அதே போல் ஒரு எளிமையான ஸ்பெக்ட்ரோமீட்டர் தான் நம்ம ஸ்கூல் லேப்லையும் பயன்படுத்துகிறோம். இந்த ஸ்பெக்ட்ரோமீட்டரை பற்றியும் அதை பயன்படுத்தி நம்ம செய்ய போகிற ஆச்சரியமான ஆய்வுகளை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். நிறமாலைமானி அல்லது ஸ்பெக்ட்ரோமீட்டர் என்பது வெவ்வேறு ஒளி மூலங்களின் நிறமாலைகளை பகுப்பாய்வு செய்யவும், வெவ்வேறு நிறங்களின் அலைநீளத்தை அளவிடவும் மற்றும் முப்பட்டகங்களின் ஒளிவிலகல் எண்களை கண்டறியவும் பயன்படும் ஒரு ஒளியியல் கருவியாகும். இந்த ஸ்பெக்ட்ரோமீட்டர் பிரதானமாக 3 முக்கிய பாகங்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. காலிமேட்டர், இணையாக்கி, பிரிசம் டேபிள், முப்பட்டக மேடை மற்றும் டெலஸ்கோப், தொலைநோக்கி. முதல்ல காலிமேட்டர். ஒளி மூலத்தில், அதாவது லைட் சோர்ஸில் இருந்து வர ஒளியை இந்த கருவிக்குள்ளே அனுப்பக்கூடிய பகுதி தான் காலிமேட்டர். நாம் இந்த ஸ்பெக்ட்ரோமீட்டரை பயன்படுத்த கண்டிப்பாக லைட் சோர்ஸ் வேண்டும். ஆனால் நம்ம சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய ஒளிரும் விளக்குகள் எல்லா திசையிலையும் ஒளியை ப்ரொபகேட் செய்ய வைக்கும். இந்த ஒளியை நீங்கள் அப்படியே பிரிசம் மேலே செலுத்தினா ஒளிக்கதிர்கள் வெவ்வேறு கோணங்களில் பிரிசத்தின் பரப்பு மேலே விழும். இதனால் உங்களால் துல்லியமான ஆங்கிள் ஆஃப் டீவியேஷனை அளக்கவே முடியாது. அதற்காகத்தான் இந்த காலிமேட்டர் நமக்கு உதவி செய்யுது. இதோட ஒரு முனையில் ஒரு குறுகிய பிளவு, அதாவது ஸ்லிட் இருக்கும். இந்த பிளவோட அகலத்தை நம்ம ஒரு ஸ்க்ரூ மூலமாக நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க முடியும். இந்த ஸ்லிட் வழியாகத்தான் ஒளி உள்ளே நுழையும். இந்த காலிமேட்டரில் ஸ்லிட்டானது கான்வெக்ஸ் லென்ஸின் ஃபோக்கஸில் வைக்கப்பட்டிருக்கும். அதனால ஸ்லிட்ல இருந்து எல்லா திசைகளிலும் பரவி வரும் ஒளிக்கதிர்கள் லென்ஸை கடந்து சென்ற பிறகு ஒன்றுக்கொன்று இணையான பேரலல் ரேஸா மாறி ஸ்பெக்ட்ரோமீட்டருக்குள்ள செல்லும். இரண்டாவதா, ஸ்பெக்ட்ரோமீட்டருக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த வட்ட வடிவுள்ள பகுதியான பிரிசம் டேபிள், அதாவது முப்பட்டக மேடை, நாம் சோதனைக்கு பயன்படுத்த போகிற பிரிசம் அல்லது கிரேட்டிங்கை இந்த மேடை மேலே தான் வைப்போம். இந்த மேடையை நம்ம தேவைக்கேற்ப அதன் உயரத்தை ஏற்றவோ அல்லது இறக்கவோ முடியும். அது மட்டும் இல்லாமல் இதை சுழற்றவும் முடியும். இந்த மேடைக்கு அடியில் பார்த்தீங்கன்னா 3 லெவலிங் ஸ்க்ரூஸ் இருக்கும். இதை அட்ஜஸ்ட் பண்ணி பிரிசம் டேபிளை கச்சிதமான கிடைமட்ட நிலைக்கு நம்மளால் கொண்டு வர முடியும். கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி இந்த டெலஸ்கோப். பிரிசம் வழியாக விலகி வர ஒளியை கூர்ந்து கவனித்து அளவுகளை எடுக்கிறது தான் இதோட வேலை. இந்த டெலஸ்கோப்பில் நம்ம பார்க்குற பகுதிக்கு பேர் ஐபீஸ். இதுக்குள்ள ஒரு கிராஸ் வயர், அதாவது கூட்டல் குறி போன்ற மெல்லிய கம்பிகள் இருக்கும். இந்த கிராஸ் வயரில் ஒளியோட பின்பம் கரெக்டாக பொருந்துற மாதிரி வச்சு தான் நம்ம ரீடிங் எடுப்போம். இந்த மொத்த டெலஸ்கோப்பையும் மைய அச்சை, அதாவது சென்ட்ரல் ஆக்சிஸை பொறுத்து வட்ட வடிவத்தில் நம்மளால் சுழற்ற முடியும். அப்படி சுழற்றும் போது அது எவ்வளவு கோணத்தில் நகருது அப்படிங்கிறத அளக்கிறதுக்காக கீழே ஒரு பெரிய வட்ட வடிவில் 2 பிளேட்ஸ் இருக்கும். அதில் கீழே இருக்கிற பிளேட்டோட விளிம்புல தான் கோண அளவுகள் குறிக்கப்பட்ட மெயின் ஸ்கேல் இருக்கும். இந்த வட்ட வடிவ தட்டுக்கு மேலே இருக்கும் பிளேட்டில் 2 வெர்னியர் ஸ்கேல்ஸ் அமைக்கப்பட்டிருக்கும். அவை நேர் எதிரெதிர் திசையில், அதாவது 180 டிகிரி கோண வித்தியாசத்தில் வெர்னியர் 1 மற்றும் வெர்னியர் 2 அப்படின்னு 2 வெர்னியர் ஸ்கேல்கள் நிலையாக பொருத்தப்பட்டிருக்கும்.
நீங்கள் டெலஸ்கோப்பை வட்ட வடிவத்தில் சுழற்றும் போது அது மட்டும் தனியாக நகராது. அது கூட சேர்ந்து இந்த வெர்னியர் 1 மற்றும் வெர்னியர் 2 ஸ்கேல்களும் மெயின் ஸ்கேல் மேலே சுழன்று நகரும். ஆனால் ப்ரிசம் டேபிள் சுதந்திரமானது. நீங்கள் ப்ரிசம் டேபிளை தனியாக சுழற்றினாலும் இந்த வெர்னியர் ஸ்கேல்கள் நகராது. டெலஸ்கோப்பை திருப்பினால் மட்டும்தான் இந்த 2 வெர்னியர் ஸ்கேல்களும் நகரும். நம்ம வட்ட வடிவத்தில் அளவுகள் எடுக்கும்போது அந்த வட்டத்தின் மையம், அதாவது சென்டர் ஆஃப் த ஸ்கேல் கச்சிதமாக ஸ்பெக்ட்ரோமீட்டரோட மைய அச்சுடன் பொருந்தலைன்னா எக்ஸென்ட்ரிசிட்டி எரர் பிழை வரும். அதாவது ஒரு பக்கம் எடுக்கிற அளவில் சின்ன தப்பு இருந்தால் அதுக்கு நேர் எதிராக 180 டிகிரி கோணத்தில் இருக்கிற இன்னொரு வெர்னியரில் அது அப்படியே தலைகீழாக எதிரொலிக்கும். அதனால தான் 180 டிகிரி இடைவெளியில் 2 வெர்னியர் வச்சு 2 பக்கமும் ரீடிங் எடுத்து அதற்கு சராசரி கணக்கிட்டு அந்த பிழையை தவிர்க்கிறோம். எக்ஸ்பெரிமெண்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம பண்ண வேண்டிய சில முக்கியமான ப்ரிலிமினரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பார்க்கலாம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம 4 முக்கியமான படிகளாக பிரித்து செய்யலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் த ஐபீஸ். முதல்ல நம்ம டெலஸ்கோப்பை நல்ல வெளிச்சம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை நோக்கி திருப்பணும். இப்போது அந்த ஐபீஸை மெதுவாக முன்னாடியும் பின்னாடியும் நகர்த்தி அதுக்குள்ளே இருக்கும் அந்த கிராஸ் ஃபயர் கோடுகள் நம்ம கண்ணுக்கு ரொம்ப தெளிவாக தெரிகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நம்முடைய கண் பார்வை திறனுக்கு ஏற்ற மாதிரி டெலஸ்கோப்புக்குள்ளே இருக்கிற கிராஸ் ஃபயர்ஸை முதல்ல தெளிவாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காகத்தான் ஐபீஸை அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அப்போது தான் சோதனையின் போது வர ஸ்லிட்டோட பின்பமும் இந்த கிராஸ் ஃபயரும் ஒரே புள்ளியில் கச்சிதமாக பொருந்தி எந்த ஒரு பேரலாக்ஸ் எரரும் இல்லாமல் துல்லியமான ரீடிங் எடுக்க முடியும். அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் த டெலஸ்கோப், தொலைநோக்கியை சீரமைத்தல். அடுத்ததாக நம்ம டெலஸ்கோப்பை காலிமேட்டரில் இருந்து இணையாக வரக்கூடிய பேரலல் ரேஸை உள்வாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணணும். இதுக்காக டெலஸ்கோப்பை தூரத்தில் இருக்க ஏதோ ஒரு தெளிவான நல்ல வெளிச்சம் பெற்ற பொருளுக்கு நேராக அதில் இருக்க ஃபோக்கஸரை யூஸ் பண்ணி ஒரு தெளிவான கிளியர் இமேஜ் தெரிவது போல் செட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் த காலிமேட்டர், இணையாக்கியை சீரமைத்தல். இப்போது டெலஸ்கோப்பை நேராக காலிமேட்டருக்கு முன்னாடி கொண்டு வந்து இரண்டும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி வைக்கணும். இப்போது வெளிச்சம் வர்ற அந்த இலுமினேட்டட் ஸ்லிட்டுக்கும் காலிமேட்டர் குழாயோட லென்ஸுக்கும் நடுவில் இருக்கிற தூரத்தை காலிமேட்டரில் இருக்கக்கூடிய ஃபோக்கஸர் நாவ் பயன்படுத்தி மெதுவாக அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது அந்த ஸ்லிட்டோட மிக துல்லியமான கிளியர் இமேஜ் நம்ம கிராஸ் ஒயரில் கச்சிதமாக தெரிகிற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணணும். லெவலிங் ஆஃப் த ப்ரிசம் டேபிள், முப்பட்டக மேடையை சீரமைத்தல். கடைசியாக நம்ம ப்ரிசம் டேபிளை கச்சிதமான கிடைமட்ட நிலைக்கு, அதாவது ஹரிசான்டல் லெவலுக்கு கொண்டு வரணும். இதுக்கு அந்த மேடைக்கு கீழே இருக்கிற லெவலிங் ஸ்க்ரூஸை மாற்றி மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஒரு ஸ்பிரிட் லெவலை பயன்படுத்தி மேடை எந்த ஒரு சாயமும் இல்லாமல் 100% லெவலாக இருக்கிறத உறுதி செய்யணும். ப்ரிசமின் மெட்டீரியலோட ஒளிவிலகல் எண், அதாவது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதான் மியூ இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் டி டிவைடட் பை 2 ஹோல் டிவைடட் பை சைன் ஆஃப் ஏ பை 2. இந்த ஃபார்முலா படி நமக்கு 2 முக்கியமான விஷயங்கள் தேவை. அவை ஏ, ஆங்கிள் ஆஃப் த ப்ரிசம், அதாவது முப்பட்டகத்தின் கோணம், மற்றும் டி, ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன், அதாவது சிறும திசைமாற்ற கோணம். இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை கண்டுபிடிக்க நம்ம 2 முக்கியமான சோதனைகளை செய்யணும். படி 1, முதல்ல நம்ம முப்பட்டகத்தின் கோணமான ஏவை கண்டுபிடிக்கணும். அதுக்காக ப்ரிசமுடைய செங்குத்து விளிம்பு, அதாவது அதோட ஒரு கூர்மையான ஏபெக்ஸ் முனை காலிமேட்டரை பார்த்து இருக்கிற மாதிரி ப்ரிசம் டேபிள் உடைய மையத்தில் கச்சிதமாக வைக்கணும். இப்போது காலிமேட்டரில் இருந்து வர இணை கதிர்கள் ப்ரிசமுடைய 2 பக்கவாட்டு பரப்புகள்லையும் சமமாக பட்டு 2 வெவ்வேறு திசையில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நம்ம டெலஸ்கோப்பை மெதுவாக இடது பக்கமாக எதிரொலித்து வர ஸ்லிட்டோட பிம்பம் தெரியும் வரை நகர்த்துவோம். அது தெரிஞ்ச பின்னாடி அந்த ஸ்லிட்டோட பிம்பம் கிராஸ் வயரில் கச்சிதமாக பொருத்தி வெர்னியர் 1 மற்றும் வெர்னியர் 2 ஸ்கேல்களில் இருக்கிற ரீடிங்கை குறிக்கணும். இதே மாதிரி டெலஸ்கோப்பை அப்படியே மெதுவாக வலது பக்கமாக திருப்பி அடுத்த பரப்பில் எதிரொலிச்சு வர ஸ்லிட் பிம்பத்தை கிராஸ் வயரில் பொருத்தி மறுபடியும் வெர்னியர் 1 மற்றும் 2வின் ரீடிங்கை குறிக்கணும். நாம் இந்த 2 ரிஃப்ளெக்டட் ரேஸ்க்கு இடையில் இருக்கிற ஆங்கிளை தெரிஞ்சுக்க இந்த ப்ரிசம் ஆங்கிளுக்கு ஒரு ஆங்கிள் பைசெக்டரை வரையலாம். நாம் இந்த 2 ரிஃப்ளெக்டட் ரேஸ்க்கு இடையில் இருக்க கோணத்தை புரிஞ்சுக்க ப்ரிசமின் கோணத்தை 2ஆக பிரிக்கும் கோடு ஏடியை வரைவோம். அப்போது ஆங்கிள் பிஏடி இஸ் ஈக்குவல் டு A/2 இருக்கும். ப்ரிசமின் 2 பரப்புகளான ஏபி மற்றும் ஏசியில் ஒளிக்கதிர்கள் படும் இடங்களில் N1 மற்றும் N2 என்ற நார்மல் லைன்ஸை வரைவோம். ஒளி எதிரொலிப்பு விதிப்படி, அதாவது லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் படி படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமம். இதன் அடிப்படையில் 2 ப்ரிசம் ஃபேஸஸ்லேருந்து
எதிரொலிக்கும் கதிர்களுக்கு இடையிலான கோணத்தை கண்டறியலாம். இந்த 2 ரிஃப்ளெக்டட் ரேஸ்க்கு இடையிலான கோணம் 2a சமமாக இருக்கும். எனவே ஸ்பெக்ட்ரோமீட்டரில் இந்த 2 ரிஃப்ளெக்டட் இமேஜஸ்க்கான ரீடிங்ஸ்க்கு இடையிலான கோணத்தை அளந்து அதை 2ஆல் வகுத்தால் பிரிசமின் கோணம் a கிடைக்கும். படி 2. அடுத்ததா நம்ம சிறும திசைமாற்ற கோணமான டியோட மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். இதற்கு பிரிசமுடைய ஒரு ஒளிவிலகல் பரப்பு காலிமேட்ல இருந்து வர ஒளியை ரிஃப்ராக்ட் செய்வது மாதிரி பிரிசமை திருப்பி வைக்கணும். இப்போ ஒளி பிரிசம்குள்ள நுழைஞ்சு விலகல் அடைந்து மறுபக்கம் வழியா வெளியே வரும். இப்போ டெலஸ்கோப்பை அந்த பக்கமாக கொண்டு போய் பார்த்தா நமக்கு ஸ்லிட்டோட பின்பம் தெரியும். இப்போ நம்ம பிரிசம் டேபிளை மெதுவாக ஒரு திசையில் சுழற்றி கொண்டே டெலஸ்கோப் வழியாக அந்த ஸ்லிட்டோட பின்பத்தை கவனிச்சுக்கிட்டே வரணும். அப்படி பார்க்கும்போது அந்த ஸ்லிட்டின் பின்பம் ஒரு குறிப்பிட்ட திசையில் நகர்ந்துக்கிட்டே வரும். ஆனால் ஒரு கட்டத்தில் திடீர்னு நின்று அதுக்கு மேலே போகாமல் அப்படியே யூட்டன் அடித்து வந்த வழியே பின்னோக்கி நகர ஆரம்பிக்கும். அந்த பின்பம் எந்த புள்ளியில் நின்று யூட்டன் அடிக்குதோ அந்த புள்ளிக்கான அளவீடு தான் சிறும திசைமாற்ற நிலைக்கான அளவீட்டை கொடுக்கும். அந்த புள்ளியில் ஸ்லிட்டோட பின்பத்தை நம்ம கிராஸ் வயரில் கச்சிதமாக பொருத்தி வெர்னியர் ஸ்கேல்களில் ரீடிங் எடுக்கணும். இப்போது ப்ரிசம் டேபிளில் இருந்து ப்ரிசமை மட்டும் தனியாக எடுத்துட்டு டெலஸ்கோப்பை நேராக காலிமீட்டருக்கு முன்னாடி கொண்டு வந்து டைரக்ட் ரே எனப்படும் நேர்கோட்டில் இருக்கக்கூடிய ரீடிங்கை குறிக்கணும். இப்போது இந்த 2 ரீடிங்க்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசத்தை கணக்கிட்டா அதுதான் நமக்கு தேவையான ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன் D. இப்போது நம்மக்கிட்ட A மற்றும் D ஆகிய 2 மதிப்புகளும் இருக்குது. இதை அப்படியே நம்ம ஃபார்முலாவில் பிரதியிட்டா நம்ம எடுத்துக்கிட்ட ப்ரிசமுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ எவ்வளோன்னு மிக துல்லியமாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம். லேபில் ஏதோ ஒரு கிளாஸ் ப்ரிசமை வச்சு அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் இந்த ஸ்பெக்ட்ரோமீட்டரோட வேலையா? இதனால் நிஜ உலகத்தில் நமக்கு என்ன பயன்? ஆனால் இன்றைக்கு இதே நிறமாலை பகுப்பாய்வு தத்துவத்தை பயன்படுத்தி தான் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் போன்ற அதிநவீன தொலைநோக்கிகள் தொலைதூர நட்சத்திரங்களை சுற்றி வரும் கோள்களின் வளிமண்டலத்தை ஆய்வு செஞ்சு அதில் நீராவி, மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு மற்றும் உயிர் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படிங்கிறத ஆய்வு செய்யுது. ஹாஸ்பிட்டலில் நம்ம ரத்த மாதிரிகள் வழியாக ஒளியை செலுத்தி அது எந்தெந்த அலைநீளமுள்ள ஒளியை உள்வாங்குது என்பதை ஸ்பெக்ட்ரோமீட்டர் மூலமாக கணக்கிட்டு ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸ் மற்றும் பல்வேறு பயோமெடிக்கல் சப்ஸ்டன்சஸை துல்லியமாக அளவிடுறாங்க. ஒரு வைரம் அசல் வைரமா இல்லை போலியானதான்னு கண்டறியவும், உணவுப் பொருட்களில் கெமிக்கல் கலப்படம் இருக்கான்னு அதோட தரத்தை சோதிக்கவும் இந்த ஸ்பெக்ட்ரோமீட்டர் தொழிற்சாலைகளில் பயன்படுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கற்றதை சுருக்கமாக பார்க்கலாம் வாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே போல் இன்னொரு அறிவியல் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.